கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இருக்கும் ஆனால் இருக்காது, தெரியும் ஆனால் தெரியாது. இந்த வினாடி நம்பிக்கை தரும், அடுத்த வினாடி நம்பிக்கை இழக்கும். இந்த மாதிரியான தோற்றங்களை மாயம்னு சொல்லுவாங்க. யார் ஒருத்தர் இதை எல்லாத்தையும் செய்கிறாரோ அவரை மாயவன்னு சொல்லுவாங்க. மாயவன் செப்டம்பர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ் ஆனவன், தரமானவன் அப்படின்ற பெயரையும் பெறப்போகுது. நான் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். வணக்கம், வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ சக்ஸஸர்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சிவி குமார் சார், ஜிப்ரான், சந்தீப் கிஷன் அண்ட் பக்ஸ் எல்லாருமே வந்து சக்ஸஸை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. தொடர்ந்து சக்ஸஸை வந்து சந்திச்சுட்டே வந்துட்டுருக்கீங்க. உங்கள் எல்லாருமே இங்கே மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம டேரக்டர் கிட்டே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார், இப்போ நான் சொல்ல போகிறது வந்து மிகைப்படுத்தப்பட்டது கிடையாது. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே வந்து சொல்கிற ஒரு விஷயந்தான். ஏவிஎம் நிறுவனத்துக்கு அப்புறம் சௌத்ரி சார் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது சிவி குமார் சார்னு உங்களை தான் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சத்தியமா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா தரமான படங்களை சரியாக பிளான் பண்ணி எல்லாருக்குமே நல்ல ரெவென்யூ கொடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் நீங்களே ஒரு படம் வந்து தயாரிக்கிறீங்கன்னா அது எந்த லெவலில் இருக்கும் அப்படின்றது வந்து எங்களால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுது. ஆக்சுவலி நீங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த தூண்டுதல் எங்கேருந்து வந்தது சார்? இல்லை, இந்த ஸ்கிரிப்டை எழுதுறது தான் நான் டைரக்ட் பண்ணணும்னு ஆரம்பித்ததுக்கு ஒரு ரீசன். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஒரு 2-3 ஆர்டிகிள்ஸ் படித்தேன். அந்த ஆர்டிகிள்ஸில் நான் படிக்கும்போது அதில் இருந்த விஷயங்கள் வந்து இப்படிலாம் இருக்குமா, இப்படிலாம் நடக்கக்கூடுமா, இன் ஃப்யூச்சர்ஸில் இதுதான் பாசிபிளா, இப்படி தான் நம்மளாம் வாழ போகிறோமா அப்படின்னு அதில் இருந்த ஒரு விஷயம் தான் இந்த மாயவனுக்கான ஒரு நாட்டை அடிப்படையாக இருந்துச்சு. அதிலிருந்து தான் இதை வந்து ஒரு கதையாக்குனேன். அந்த கதையை நான் நண்பர்கள்ட்ட சொல்லும்போது இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அதை அப்படியே ஸ்கிரிப்டாக மாற்றணும். அப்போ நம்மளே டைரக்ட் பண்ணலாமே அப்படின்னா அப்படியே அதில் ட்ராவல் பண்ணதான். அண்ட் ஹீரோ சந்தீப் கிஷன் பற்றி சொல்லணுன்னா, லைக் தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு வரீங்க நீங்கள் தமிழில் அண்ட் தெலுங்கில் வந்து முதன்மையான நடிகராக இருக்கீங்க, முதன்மையான ஹீரோவாக வந்து இருக்கீங்க. மாநகரம் இந்த ஒரு படமே வந்து ஆக்சுவலி போதும், யூ ஆர் த பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு அந்த படம். உங்கள்கிட்ட இருக்க பெஸ்ட்டை வெளிக்கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போது மாயவனில் வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தில் நீங்கள் எப்படி கமிட் ஆனீங்க, உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்றது வந்து ட்ரெய்லர் டீசர் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்காக சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் பண்ண தமிழ் படம் யார்டா மகேஷ். அது ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய தமிழ் படம் வந்தாலும் நான் ஏன் செய்யலைன்னா, சரி அடுத்து செய்யும்போது கண்டிப்பாக ஒரு பேர் கொடுக்குற படமாக, ஒரு தரமான படமாக இருக்கணும் என்ற ஒரு ஆசைக்காக வெயிட் பண்ணுது. அந்த சூழ்நிலையில் வந்த படம் தான் மாநகரம். அண்ட் மாநகரத்தோட ரிலீஸுக்கு முன்னாடியே சிவி என்கிட்ட பேசினார். அது மாயவனை பற்றி பேசியிருந்தார், அவர் டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ மாயவனோட கதை படம் பார்த்தப்போ நிறைய பேர் தெரியுங்க ஏன் இந்த படத்தை பண்ணுன்றது படம் பார்த்தப்போ தெரியும். பட் ஒரு கேரக்டராக நீங்கள் கேட்டிங்கன்னா, குமரன் என்ற ஒரு போலீஸுங்க, கொஞ்சம் கோவக்காரன், கொஞ்சம் திமிரு, ஆனால் ஒரு யதார்த்தமான போலீஸ். 10 பேர் அடிக்கிற மாஸ் போலீஸ்லாம் கிடையாது. அவன் யதார்த்தமாக ஜென்யூனாக அவன் வேலையை நேசிக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரன் தான் குமரன். அப்படிப்பட்ட கேரக்டராக தான் அது இருக்கும். கொஞ்சம் இன்டென்ஸாக சீரியஸாக தான் இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கிற டைப் கிடையாது. அட்லீஸ்ட் நீங்கள் மாநகரம்லையாவது கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. இவன் கொஞ்சம் இன்டென்ஸாக டென்ஷன்லேயே இருப்பான். அதுவும் சூழ்நிலைனால நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ மோதன் ஒரு படமாவோட ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் மாயவன். அண்ட் ஜிப்ரான் சார் பார்த்தீங்கன்னா 2016 அண்ட் 2017 அதிக படங்களுக்கு இசையமைச்சிருக்கக்கூடிய இசையமைப்பாளர். நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படங்களுக்கு இசையமைச்சிருக்கீங்க, தரமான படங்களுக்கு வந்து இசையமைச்சிருக்கீங்க. பட் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா 2017 10 படங்கள் கிட்டே நீங்கள் இசையமைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ எப்படி அது? இல்லை, இது எல்லாமே ஆக்சுவலாக முன்னாடி ஸ்டார்ட் ஆன ஃபிலிம் தான். 2016 ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க படம். ஸோ அதனால் இப்போ டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக தெரியும். பட் ஆனால் எல்லாத்துக்கும் அந்தந்த ரிலாக்ஸ்டாக டென்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ண படம் தான் எல்லாமே. பட் என்னென்னா அது அமைஞ்சது கடவுள் புண்ணியத்தில். ஏன்னா ஒவ்வொரு டைரக்டர்ஸும் பிகாஸ் நம்ம எங்கேயுமே ரஷ் பண்ணவும் இல்லை, ப்ராடக்ட் நல்லா வர்றதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோங்கிற மாதிரியான ஒரு டீம் தான். பட் இங்கே இதுக்குள்ளே மாயவனுக்குள்ளே வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான. ஏன்னா இவர் ரொம்ப வருஷம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் யார் இவர் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு, இவர் கூட நம்ம ஒர்க் பண்ணவே சில நமக்கு தோணும். ஆக்சுவலி இதை தான் நானும் சொல்ல வந்தேன். ஏன்னா நீங்கள் இசையமைக்கிற படங்கள் எல்லாருமே வந்து ப்ரூவ்டு ஆர்டிஸ்ட் அண்ட் ப்ரூவ்டு டேரக்டர்ஸ். ஸோ அவங்க கிட்ட தான் நீங்கள் வந்து இசையமைச்சிட்ருக்கீங்க. இல்லை, பட் என்ன இவர் ப்ரொடியூசராகவும் திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு வரும்போதே ஆடியன்ஸ் வந்து பிகாஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை நம்பி தேட்டருக்குள்ளே போகிறது வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி ஸோ நம்ம எப்படியாவது நம்ம ஒர்க் பண்ணணும். பிகாஸ்
நமக்கு தெரியும் ஏதாவது ஒரு படத்தில் நமக்கு ஏதாவது நல்ல தீனி கிடைக்கும், நமக்கு தெரியும் இவர் படத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் எக்ஸாக்ட்லி மாயவனில் அது அமைஞ்சுது. அண்ட் அவரே டைரக்ட் பண்ணுறாருங்கும்போது ஒரு பக்கம் ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு, இன்னொரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா அவர் டைரக்ட் பண்ணுற படத்துக்கு அவருக்கு ஒரு மியூசிக் கண்டிப்பாக மைண்டில் இருக்கும். ஸோ அதை நம்பிக்கையாக நம்மகிட்ட கொடுக்குறாருங்கும்போது இட்ஸ் அ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஸோ அப்படி வந்து தான். அண்ட் இப்போது கதை சொல்லும்போது இருந்ததை விட அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக ஃபுல்லாக ஃபைனலாக எடிட் பண்ணி பார்க்கும்போது ஓகே, இவர் வந்து அவரோட அந்த வின்னிங் ஸ்ட்ரீக் இன்னும் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு அண்ட் இன்னும் ஆகும்னு ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை இருக்குது. அண்ட் பக்ஸ், உங்களை வந்து அசால்ட்டாக எல்லா படங்கள்லையுமே பார்த்துட முடியாது. ரொம்ப ஒரு சில படங்களில் வந்து பயங்கர சூசி, ஹீரோயின்ஸை விட பயங்கர சூசியாக இருக்கீங்க. ஸோ இந்த பயங்கர சூசி தான். ஸோ இந்த படத்தை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படி கேட்கலாமா? எனக்கு சாரோட டைரக்ஷனில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் வந்து பண்ணணும்னு சொல்லும்பொழுது போய் ஸ்கிரிப்ட் படித்தேன். அண்ட் அது யூஸ்வலாக இந்த ஒரு விஷயம் இருக்குது, சில பேர் இந்த ஸ்கிரிப்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே வச்சுப்பாங்க. அதுலேயே டவுட் வந்துடும். இது முதல்ல போனோடனே சாரை கூட மீட் பண்ணல, ஸ்கிரிப்ட் தான் கொடுத்தாங்க, படிச்சுட்டு வந்து சாரை மீட் பண்ணி பேசிட்டு போது இந்த கேரக்டர் எப்படி சார் இப்படி பண்ணலாமா அப்படின்னு அது எல்லாத்துக்குமே ஒரு பதில் இருந்தது. அந்த விஷன் இருக்குல்ல, அந்த தெளிவு, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க அந்த படத்தில்? நான் அவங்க ஸ்டேஷனில் வந்து எஸ்ஐயாக இருப்பேன், கருணான்னு. காமெடிங்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ண முடியாது. இந்த கதையை கொஞ்சம் த்ரில்லிங்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும், ஒரு சீன் பை சீனு போயிட்டுருக்கோம். அதில் வந்து அவருக்கு கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி. ஸோ நான் பண்ணதுலே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். சார், இது வரைக்கும் நீங்கள் தயாரித்த படங்கள்லேருந்து ஏதாவது ஒரு படத்துடைய சாயல் மாயவன் படத்தில் இருக்குமா? அப்படி இல்லாட்டி அந்த படங்கள்லேருந்து எந்த அளவுக்கு வேறுபட்ட மாயவன் இருக்குது சார்? இல்லை, இது நீங்கள் ஜேனரிக்கலாக பார்த்தா அது வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, இன்வெஸ்டிகேட்டிவ் மர்டர் மிஸ்ட்ரின்னும் போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா படங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இல்லாமல் இதுக்கு முன்னாடி பண்ணவே இல்லை. பட் ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மர்டர்ஸ் நடக்கும், மர்டர்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றத இதில் வந்து மாயவனில் வந்து இருக்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சீரியஸாக நடக்கிற மர்டர்ஸ், அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் ஒரு இடத்துல போய் இவன் தான் கொலையாளி அப்படின்னு சொல்லி அவனை பிடிக்கும்போது அவன் ஏன் பண்ணான், எதுக்காக பண்ணான், எப்படி பண்ணான் அப்படின்ற விஷயம் வந்து சம்திங் பியாண்ட் அவர் இமேஜினேஷன். ஒரு எல்லாருக்குமே ஒரு பிரமிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்படிலாம் இருக்குமா, இப்படிலாம் நடக்குமா, இதெல்லாம் இப்படி நடந்தால் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக படம் முடிச்சுட்டு அவங்க வெளில வரும்போது ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க, இந்த படத்தை பற்றி, இந்த படத்தில் சொல்லப்பட்ட கண்டென்ட்டு, அதில் இந்த படத்தில் பேசப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் பற்றியுமே ஒரு நிமிஷம் அவங்க கண்டிப்பாக வீடு போகிற வரைக்கும் அதை பற்றி யோசிச்சுட்டு போவாங்க. கண்டிப்பாக அந்தளவுக்கு இது கண்டிப்பாக ஒரு சின்ன இதாக கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சந்தீப், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தில் வந்து நடிக்கிறோம் அப்படின்னும் பொழுது எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். லைக் அந்த ஆக்டிங் மீட்டர் தெரிஞ்சு நீங்கள் ஆக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பிரேவாக, கொஞ்சம் போல்டாக, ஸ்ட்ராங்காக நடிக்கலாம் அப்படின்னா அந்த பையன் ஓவர் ஆக்டிங் பண்ணுறா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை கொஞ்சம் சட்டலாக பண்ணுற அப்படின்னா அந்த கேரக்டரை இவன் முழுசாக கொடுக்கல அப்படின்ட்டு எல்லா ஆடியன்ஸும் இப்போ ஈஸியாக சொல்லிடுறாங்க. அப்படின்னும் பொழுது நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருந்திருக்கணுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் சொல்லுங்கள், ஒவ்வொரு ஷாட்டையும் ஒவ்வொரு சீனையும் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த மீட்டர் பார்த்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க? முடிஞ்ச வரைக்கும் அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டராக அந்த படம் முடிகிற வரைக்கும் அந்த சீனில் இருக்கணுன்றது மட்டும்தான் என் ஆலோசனை. ஆஸ் அன் ஆக்டராக என் வேலை என்னென்னா, என் டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை 100% கொடுக்கணும். அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் புரிஞ்சுக்கணும். அதை நான் ஏன் புரிஞ்சுக்கலன்னா சொல்கிறது அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை புரிஞ்சுக்கிறது என் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் டைரக்டர் நம்பி தான் போவேன், அந்த மீட்டர்லாம் இருக்கணும்னு பார்ப்பேன். எந்த படத்துலையும் அதே தான் செஞ்சுருக்கேன். அண்ட் பியாண்ட் எனிதிங் எல்ஸ், இப்போ என் டைரக்டர் என் பர்ஃபார்மன்ஸோட ரொம்ப ஹாப்பியாக இருக்காருன்னா அதுக்கு மீனிங் ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு ஹிஸ் விஷன். அண்ட் அப்பப்போ நமக்கு லேட்டாக தாங்க தெரியும். இது எண்ட் ஆஃப் தி டே ஒரு சினிமான்றது எப்போதுக்கும் சரி, ஒரு டைரக்டரோட இமேஜினேஷன், அவரோட கதை, அவரோட படத்தை இமேஜின் பண்ணி அவரோட கேரக்டருக்கு நான் நல்லா இருப்பேன்னு கொண்டு வந்திருக்காரு. அதில் ஏன் இன்டெலிஜென்ஸை ஓவராக போட்டு குழப்பிட்டேன்னா எங்கேயும் எல்லாம் போயிடும். ஸோ அந்த விதத்தில் மாயவன்ன்றது யூஸ்வலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த மாதிரி ஒரு இட்ஸ் சூப்பர் வில்லன் ஃபிலிம். யூஸ்வலாக சூப்பர் ஹீரோ ஃபிலிம்னுவாங்க, மாயவன்ன்றது ஒரு சூப்பர் வில்லன் ஃபிலிம். ஒரு சூப்பர் வில்லன் ஃபிலிமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீரோயிசம் சான்ஸ் இதுக்கும் இருக்குது. பை டிஃபால்ட் யாருனாலும் சரி, ஓகே போலீஸ் யூனிஃபார்மு 6 அடி இருக்கேன், ஆக்ஷன் மீட்டர், கன்று பிடிக்கிறேன், ஏதோ மாஸ் பண்ணணும்னு நினைப்போம். பட் இது அப்படிப்பட்ட படமே கிடையாது. மூமெண்ட்ஸ் கிரியேட் ஹீரோ தவிர ஹீரோயிசமாக கிரியேட் ஆகிற ஒரு படம் கிடையாது சார். அண்ட் ஜாக்கி ஷெரீஃப் சார் வந்து தமிழில் நடிச்சிருக்காரு அப்படின்னும் பொழுது லைக் ஒரு பாலிவுட் ஸ்டார் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸி கிடையாது அது. ஸோ அவருடைய கதாபாத்திரம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும், நீங்கள் கதை சொன்னது அவருக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருந்துருக்கணும். ஸோ சார் எப்படி அக்செப்ட் பண்ணிட்டார்? அவர் என்ன கதாபாத்திரத்தில் வர்றார் சார்? சூப்பர் வில்லன் படம் வேற சொல்லிட்டீங்க சார், என்ன மாதிரி வந்து ஒரு சூப்பர் வில்லன் மூவி தான் அது வந்து. ஏன்னா அந்தளவுக்கு இதில் வில்லனுக்கான ஹோப் வந்து இதில் ஜாஸ்தி.
ஜாக்கி சார் வந்து அந்த கேரக்டருக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிகிற வரைக்குமே கூட இந்த கேரக்டருக்கு யாரை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு எங்களுக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன். ஃபைனலாக தான் ஒரு நாள் இவரை டிசைட் பண்ணோம், இவரை அப்ரோச் பண்ணலான்னு. அப்புறம் போய் அப்ரோச் பண்ணோம், கதை சொன்னோன்னே அவர் இன்னும் நிறைய கொஸ்டின் கேட்டார். கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணோன்னா பண்ணுறேன் அப்படின்ட்டார். பட் ஆனால் செட்டுக்கு வந்தார்னா அவர் வந்து அவர் டைகர் தான் எல்லோரும் கூப்பிட்றாங்க. உண்மையிலே டைகர் தான் வந்தார்னா அந்த அளவுக்கு அவரோட உண்மையிலேயே இந்த ஏஜில் இவ்வளோ பெர்ஃபெக்ஷன்லாம் வந்து ரொம்ப இது. நான் உண்மையில் அவரை பார்த்து நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம். நான்லாம் நிறையா கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட வந்துட்டு. இவர் இந்த டிஓபி இருக்கார், அவர் சொல்கிற வந்து நின்னார்னா அவர் சரி அப்படி பார்த்தாருன்னா அவர் நிற்கிற பொசிஷனே கரெக்டாக அவர் நம்ம எந்த இடத்துல ஆங்கிள் வச்சுருக்கணும் அவர் நம்ம சொல்கிறதுக்கு முன்னே அவர் வந்து பார்த்துட்டு கரெக்டாக அப்படி போய் பொசிஷன் அப்படி நின்று பார்க்குறாரு. அதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் அவங்களுக்கு வருது அந்த அளவுக்கு. ரெண்டாவது அவர் கேரக்டராகவுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹியூஜ். அது வந்து ஒரு அந்த கேரக்டர் உள்ளே என்ட்ரி ஆகி அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ஒரு மாசான ஒரு எலிமெண்ட்ஸ். அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு மாசான ஒரு ஆக்டர் தேவைப்பட்டார். அதனால தான் நாங்கள் வந்து அந்த சாய்ஸுக்கே நாங்கள் போனோம். அண்ட் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஏன் அவர் சூஸ் பண்ணோம், அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அண்ட் ஹீரோயின் பற்றி நம்ம ஹீரோக்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். பாவம் 8 முறை வாந்தி எடுத்திருக்காங்க. லாவண்யா பேசிக்கலி தெலுங்குல ரொம்ப பெரிய ஸ்டாருங்க அவங்க. ஸோ இந்த படத்துக்கும் நினச்சப்போ சிவி வந்து இந்த பொண்ணு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்ட் பேசியிருந்தாரு. எனக்கு அவள் எப்போலேருந்து ஃப்ரெண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் அவங்க ப்ளே பண்ணுற கேரக்டர் பேர் ஆத்திரை, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். அண்ட் குமரன் அண்ட் இன்ஸ்பெக்டர் குமரனுக்கும் ஆத்திரைக்கும் இருக்க ஒரு கெமிஸ்ட்ரி ரொம்ப ஒரு மெச்சூராக அண்டர் பிளேட் சட்டில் ரொமான்ஸாக தான் இருக்கும். ரொம்ப ஆன் த ஃபேஸாக இருக்காது. கதையிலையும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான் அவங்க ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் மோர் தென் எனிதிங் எல்ஸ் வண்டர்ஃபுல் கோஸ்டாருங்க. ஆக்சுவலி பல இடத்துல சொல்கிறது பட் இந்த இன்சிடென்ட் சொல்லி ஆகணும். ஒரு நாள் நாங்கள் செட்டில் மாண்டேஜ் சாங் எடுத்துகிட்டு இருந்தோம். பீச்சில் மாண்டேஜ் சாங் எடுக்கலான்னு இருக்கப்போ அந்த பொண்ணு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வரணும். எங்கள் பக்கத்துலேயே சில காலேஜ் பசங்க வந்து ஏதோ கேமரா வச்சு கரகாட்டக்காரன் ஸ்டைலில் ஏதோ டான்ஸ் ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு டக்குன்னு ஐடியா வந்து நான் சீவிட்டு போய் டார்லிங் இப்போ வருவா, அதுதான் நம்ம சாங் டான்ஸ் ஸ்டெப் ரிஹர்சல்னு சொல்லுவோன்ட்டு நான் வந்து அந்த காலேஜ் பசங்கள்கிட்ட போய் சின்ன ஹெல்ப்பு, எங்கள் ஹீரோயின் இப்போ வருவாங்க, நீங்கள் தான் டான்ஸ் மாஸ்டர் டான்சர்ஸ்ன்னு சொல்கிறேன், நீங்கள் டான்ஸ் ஸ்டெப்புக்கு சொல்லிவிட்டு ரிஹர்ஸ் பண்ண விடுங்கன்ட்டு. இவர் வேறு பயந்துட்டு இருந்தார், ஐயோன்ட்டு சும்மா இருங்கன்ட்டு. நான் வந்த உடனே அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொல்ல விட்டோம். அவர் சொன்னார் அந்த பொண்ணு போச்சு 10 நிமிஷமாக ரிஹர்ஸ் பண்ணிட்டுருக்கான். அது வேறு கன்ஃபியூஷன், இது அப்படிப்பட்ட படம் இல்லையே, அப்படிப்பட்ட சாங் இல்லையே, இன்னும் ஸ்டெப்பெல்லாம் ரிஹர்ஸ் பண்ண சொல்கிறேன். அந்த ஸ்டெப்பெல்லாம் கூட மாங்குயிலே பூங்குயிலே ஸ்டைலில் இருக்கும். கன்ஃபியூஷன் உட்காந்துருந்தான். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இவரே சும்மா இருங்கன்னா அப்போ நான் போய் லாவண்யா அதோ பாரு கேமராவை மேக்கிங் வீடியோ ஆகிட்டு இருக்குது, இதெல்லாம் இல்லைன்னு ஒரு எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்ல, ஜஸ்ட்டு சிரிச்சிட்டு ஜாலியாக ஷிட் ஓகேன்ட்டு வந்துட்டா தவிர திட்டுறதோ செய்கிறதோ எதுவுமே இல்லை. அந்த இடத்துல என் மற்ற கோஸ்டாஜ் இப்போ ரக்குல்லோ ரெஜினாவோ இருந்திருந்தாங்க, அடிச்சிருப்பாங்க, என்ன புதைச்சி போட்டிருப்பாங்க. அங்கே ஒரு வார்த்தை சொல்ல, அப்படி சும்மா சிரிச்சிட்டு ஜென்யூனாக சிரிச்சிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டோம். சார், ஒரு த்ரில்லர் மூவிக்கு வந்து ஆர்ஆர் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும் எங்களுக்கு. லைக் எட்ஜ் ஆஃப் த சீட்டில் வந்து உட்கார வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு அந்த மூடில் கொண்டு போகிறது அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் தான் சொல்லணும். ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன், இந்த படத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்திருக்கீங்க? சில படங்கள் சாங் ட்ரிவன் ஃபில்மாக இருக்கும், சில படங்கள் வந்து சவுண்ட் ட்ராக் ட்ரிவன் ஃபில்மாக இருக்கும். பட் இந்த படம் வந்து சவுண்ட் ட்ராக் இது. பிகாஸ் ஸ்கிரிப்ட் நம்ம ஃபஸ்ட் கேட்கும்போதே வந்து ஓகே இது வந்து சவுண்ட் ட்ராக்கில் ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு ஃபில்ம். அண்ட் அட் த சேம் டைம் என்னென்னா ஒரு புதுசாக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பாபநாசம், இப்போ உத்தம் வில்லன், அந்த மாதிரி சில படங்கள் வரும்போது நமக்கு வந்து ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு தோணும். சில படங்கள் ரொம்ப மாடர்னாக இப்போ தூங்காவனம் மாதிரி படங்கள் வரும்போது அது வந்து ரொம்ப எலக்ட்ரானிக்காக இது பண்ணும். பட் இந்த படம் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதாவது டெக்னாலஜியும் இருக்கணும், அட் த சேம் டைம் ட்ரெடிஷ்னும் இருக்கணும். அது ரெண்டுமே சரியான ஒரு மிக்ஸ் இந்த மியூசிக்கில் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் சவுண்ட் டிசைனிங்னு சொல்லுவாங்க, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சத்தத்தை வந்து மியூசிக்காக காட்ட வேண்டிய நிறைய இடம் இருந்துச்சு. அண்ட் மியூசிக்காக நாங்கள் பண்ண சில விஷயங்களை அந்த சீனுக்காக நாங்கள் சத்தமாக மாற்ற வேண்டிய இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே ஸ்கிரிப்டாக ஃபஸ்ட்டு படிக்கும்போது ஓகே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்கும். பட் சில நேரம் படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டுக்கு நமக்கு காப்பி வரும்போது ஐயோ எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க அப்படின்னு தோணும். பட் அந்த மாதிரி இல்லை, இது ஃபஸ்ட் பார்க்கும்போது அப்பாடா பரவாயில்ல ஓகே இன்னும் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு
ஒரு என்தூசியாஸ்டிக்காக ஒரு புஷ் பண்ணிகிட்டே இருந்துச்சு அந்த ஃபில்ம். அண்ட் அதுதான் இதில் ஸ்பெஷல் நான் ஃபீல் பண்ணுறது. டேனியல் பாலாஜி அப்படின்னாலே ஒரு மைண்ட் செட் இருக்கும் சார். ஆக்சுவலி லைக் அவர்கிட்டயே நாங்கள் சொல்லியிருப்போம், இது தப்பாக எடுத்துக்க வேணாம், அவர் கேரக்டரை நாங்கள் ஒவ்வொரு படத்தில் அவளை அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வேணால் சொல்லலாம், கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். லைக் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கணும், கொஞ்சம் சைக்கோத்தனமாக யோசிக்கணும் அப்படின்னா அந்த கேரக்டருக்கு டேனியல் பாலாஜி கொஞ்சம் ஆப்டாக இருப்பார். இல்லை அவர்கிட்டயே நாங்கள் அவர் ரியல் லைஃப்பில் பிராண்டு குத்தி விட்டீங்க. ஆக்சுவலாக டேனினான்றவர் ரொம்ப நல்ல மனிதருங்க. லைக் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுற டைமில் கௌதம் மேனன் சார்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நடிக்க தான் போனேன், பட் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் பெரிய வாய்ப்பு, ஸோ இருந்தேன். அந்த டைமில் டேனியல் பாலாஜி அண்ணாவை நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக மீட் பண்ணேன். அவருக்கு எனக்கு நடிப்புனா இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சு, இல்லை இந்த பையன் நல்லா வருவான், நல்லா நடிப்பான்னு எங்கேயோ நம்பினார். அவர் எத்தனையோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ட்டு எனக்கு ரெஃபர் பண்ணி விட்டுருந்தார், எத்தனையோ டேரக்டர்ஸ்க்கு எனக்கு ரெஃபர் பண்ணி விட்டுருந்தார். நிறைய மாரல் சப்போர்ட்டாக இருந்தார். இது என்ன கிட்டத்தட்ட இது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி, 12 years பேக். ஸோ நான் என்கிட்டேருந்து அவருக்கு ஒரு உபயோகமும் கிடையாது, நான் அவருக்கு ஒன்றும் செய்யவும் முடியாது. பியூர்லி இல்லை அந்த பையனை பிடிச்சிருக்கு, அவன் நல்லா வருவான், அவனுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் செய்யணும் இன்னும் செஞ்சவர் அந்த காலத்தில் அவர். ஸோ இன்றைக்கி திருப்பி இந்த படத்தில் அவரும் நடிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவர்கிட்ட டைரெக்டாக கற்றுக்க ஒரு வாய்ப்பு. பட் தோ ஒரு ஆன்ஸ்க்ரீன் இமேஜாக எல்லாரும் அவர் ஒரு கெட்டவர் சைக்கோ இதுவாக சொன்னாலும் ஒரு மனுஷனா அவ்வளோ நல்ல மனுஷன். சார் உங்களுக்கு வந்து ஜாக்கி ஷெரீஃப் அவங்களோட காம்பினேஷன் சீக்வன்ஸ்லாம் இருந்திருக்கும்ல, ஸோ நீங்கள் அவர்கிட்ட அப்சர்வ் பண்ண விஷயங்கள், அவர் உங்ககிட்ட ஆக்டிங் பற்றிலாம் ஏதாவது ஷேர் பண்ணாரா, இல்லாட்டி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி பற்றி ஏதாவது ஷேர் பண்ணாரா? அவர் பேசிக் நிக் நேமே பிந்தாஸ் பிடுங்க, அதே மாதிரி தான் அவர் எப்பவும் பிந்தாஸாக தான் இருப்பார். ரொம்ப ஜாலியாக இருப்பார், அவர் ஓன் இதில் இருப்பார். அந்த ஜாபை ரொம்ப என்ஜாய் பண்ணி கேரக்டராக பண்ணுவார் அவர். ஸோ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, எப்பவுமே கேரக்டரை புரிஞ்சுட்டு அந்த கேரக்டராக இருக்கிறது தான் ஒரு நடிகனுடைய பெஸ்ட் ஆப்ஷன்ன்றது. அது அவர் ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணுவார். லைக் அவர் எவ்வளோ சில்ட் அவுட்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, அவரோட எனக்கு இனிமேல் காம்பினேஷன் முடிஞ்சிருச்சு, இனிமேல் செட்டில் ஒர்க் இருக்காதுன்னு தெரியும். எனக்கு எங்கேயோ ஓகே அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணுன்ட்டு ஒரு இது, பெரிய ஆர்டிஸ்ட் பெரியவர்னு. ஸோ நான் கேரவேனில் போனேன், கேரவேனில் இருந்தார், நான் போய் சார் பிளெஸிங் சார்ன்ட்டு காலில் விழுந்தேன். அவர் உடனே என் தள்ளி விட்டு அவர் என் காலில் விழுந்துட்டார். சரி சார்னு சார் நான்மா என்ன மாதிரி நீ வயசு ஏற்றிட்டு இருக்கேன், நீ என் காலில் வந்தால் நானும் உன் காலில் விழுந்தேன் சார்னு. ஆனால் அப்புறம் அப்படி தான் ஐயோ சார் இந்த விளையாட்டுக்கே நான் வரல சார், ஒரு ஹக்கு கொடுத்துருங்க சார்ன்ட்டு நான் வந்துட்டேன். அப்படிப்பட்டவர் அவர். ஸோ உங்களுக்கு காம்பினேஷன் சீக்வன்ஸ் இருந்து தான் சாரோட ஜாக்கி ஷெரீஃபோட பக்ஸு தான் பயங்கரமான காம்பினேஷன். அப்போ சொல்லி ஆகணுமே, அந்த போர்ஷன் வேணாம், சஸ்பென்ஸாக இருக்கட்டும். அப்போ டேனி, ஏன்னா நான் காக்கல கௌதம் சார் கிட்ட அசிஸ்டண்ட், ஸோ அதில் டேனி பாலாஜி பண்ணியிருப்பாங்க. எனக்கு இங்கே ஒரு 13 வருஷம் கழிச்சு பார்க்குறேன், எனக்கு அந்த செட்லேருந்து அடுத்த நாளைக்கு வந்த மாதிரியே இருக்கார், அப்படியே இருக்கார், ஒரு சேஞ்ச் இல்லை. அந்த லுக்லேயும் சரி கேரக்டர்லேயும் சரி. பொல்லாதவன் அதுக்கப்புறம் நிறைய பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி அந்த இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எனக்கு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு சார்கிட்ட சொன்னேன், இந்த கேரக்டர் யார் சார் பண்ணுறாங்க, இல்லை ஏன் கேட்குறீங்க அப்படின்னாங்க. இல்லை சார் அந்த கேரக்டர் நான் பண்ணேன். அது சார் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நீங்கள் வளரணும், நீங்கள் அது டேனியல் பண்ணுறாரு. ஸோ செட்டில் போகும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் படத்தில் என்ஜாய் பண்ணுவீங்க, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஓவராலாக மாயவன் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க, எந்த அளவுக்கு வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லராக இந்த படம் இருக்க போகுது அப்படின்றத சொன்னீங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட்டிங். இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.